ஹலோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் கூடிய விரைவில் அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதையெல்லாம் கெடுத்துப்பார் போல. ஏன்னா மஞ்சரி அவர்களுக்கும் சாச்சனா அவர்களுக்கும் ரொம்ப ஓவராக வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து தெரியுது. ஸோ இன்றைக்கி ஒரு சம்பவத்தை வந்து மஞ்சரி அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முத்துக்குமரனுக்கு ரொம்ப பெரிய பாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மஞ்சரி அவர்களுக்கும். ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்களை வந்து போகலாம். மஞ்சரி எப்பவுமே எதிர்த்து பேசக்கூடிய ஒரு ஆள் தான், எல்லாத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆள் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பட் சில விஷயங்களை வந்து வேணுத்துக்கினே பண்ணுற மாதிரி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து பிரெட் எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த பிரெட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கெட்டில் இருக்கிறத எடுத்து அப்படியே வந்து கொடுக்குறாங்க. டோஸ்ட் பண்ணிலாம் வந்து யாருக்குமே தர கிடையாது. பட் மஞ்சரி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்குறாங்க, டோஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அருண் பிரசாத் எல்லாரும் வந்து நார்மலாக தானே சாப்பிட்றாங்க, நீங்கள் மட்டும் ஏங்க டோஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் பேசியிருக்காப்புல, ஹம்பிளாக தான் வந்து பேசியிருக்காரு. ஸோ இதை வந்து முத்துக்குமரன் கிட்ட வந்து மஞ்சரி அவர்கள் சொல்லி, மஞ்சரி அவர்கள் வந்து முத்துக்குமரனையும் கூட்டுட்டு தீபக் கிட்ட வந்து போயிருக்காங்க. தீபக் கிட்ட போயிட்டு முத்துக்குமரன் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து கொடுத்தாங்க, டோஸ்ட் பண்ணி தானே கேட்டோம், ஸோ எதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு மாதிரி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து தீபக் கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருக்காப்புல. தீபக் அந்த இடத்துல காண்டாயிடுது. எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துட்ருக்கோம், இதில் வந்து நீ வந்து டோஸ்ட் பண்ணி கொடு, அப்படி கொடு, இப்படி கொடு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி காண்டாயிட்டார் போல். ஸோ இந்த பக்கம் அருண் பிரசாத் அவர்களை வந்து கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் மஞ்சரி, தயவு செய்து வந்து எங்களை வேறு மாதிரி வந்து பார்க்காதீங்க, நாங்கள் வந்து நார்மலான ஒரு மனுஷன் தான், கொஞ்சம் தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே ட்ரிகர் ஆகிட்டீங்க, ட்ரிகராக என்னை வந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அருண் பிரசாத்துக்கு ஒரு மாதிரி வந்து ஆகிடுது. என்னங்க எப்போ பார்த்தாலும் வந்து ட்ரிகர் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, மாக்கிங்கன்னு சொல்கிறீங்க, டிசால்விங் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை கொட்டி தீர்த்துட்டே இருக்கீங்க, ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, தயவு செய்து விட்டுருங்க, நான் வந்து ட்ரிகர்லாம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாப்புல. கையெடுத்து கும்பிட்ட உடனே கேப்டன் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக மஞ்சரி போகிறாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், இவங்க வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே தீபக்கு செம்ம காண்டாயிடுது. எல்லாரும் முன்னாடி அந்த டேபிள் இருக்கு இல்லையா, டைனிங் டேபிள், அது மேலே ஏறிண்டு இப்போது ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கையெடுத்து கும்பிட்டா என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனை, அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு வந்து சொல்லும்போது மஞ்சரிக்கு வந்து பயங்கரமாக அவங்க ஒரு பக்கம் வந்து ட்ரிகர் ஆகிடுறாங்க. ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் வந்து தீபக் அவர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. தீபக் வந்து கேள்வி கேட்கும்போது தேவையில்லாமலாம் பேசாதீங்க, கேப்டனாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் மஞ்சரி வந்து அடிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. தீபக்கு பயங்கர காண்டாயிருது. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, இப்போது தேவையில்லாமல் நான் என்ன பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து கத்துறாங்க. கத்தி இப்போ ஒரு பெரிய பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து உருவாகுது. இதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா, அந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து மஞ்சரி அவர்கள் வந்து என்டையர் ஹவுஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் வந்து ரோஸை கட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரோஸையும் கட் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தீபக் செம்ம காண்டாயிட்டார். இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்லேயே வந்து முத்துக்குமரன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார், தப்பான சப்போர்ட்டிங் வந்து நம்ம பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்டையர் ப்ராப்ளத்துக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ எல்லாருமே அந்த இடத்துல வந்து கண்டஸ்டன்ட் தான். மஞ்சரி, தீபக்காக இருக்கட்டும், அருண் பிரசாத்தாக இருக்கட்டும், அதே மாதிரி முத்துக்குமரனாக இருக்கட்டும். ஸோ யாருக்குமே தனியாக வந்து கொம்பெல்லாம் முளைக்கல. அதே மாதிரி இந்த வாரத்தில் நாங்கள் சமைச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் டீம்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் விளையாடிட்டு இருக்கும்போது கூட அவங்கெல்லாம் வந்து போயிட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு நேரத்துக்கு சமைக்கிறாங்க, நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்களாம் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த டிசிப்ளின் மெயின்டெனன்ஸ் காரணமே வந்து தீபக் அவர்கள் தான். ஸோ ஒவ்வொரு தடவையும் அவங்கள போயிட்டு நோண்டிக்கிட்டே இருந்தால் எனக்கு வந்து இப்போ பசிக்குது, எனக்கு இப்போ சாப்பாடு கொடுங்க, எனக்கு ஏன் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க, எனக்கு ஏன் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சொன்னால் அவங்களுக்கு வந்து கோபம் வருமா வராதா? ஸோ அந்த கோபத்தின் வெளிப்பாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தீபக் அவர்கள் வந்து செம்ம காண்டாயிட்டார். ரோஸை எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க, அது தேவையே கிடையாது, இந்த கேப்டன் பதவியே தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து தீபக் அவர்கள் அவ்வளோ தூரம் வந்து கோவப்பட்டிருக்காரு. ஸோ அதனால் எண்ட் ஆஃப் தி டே எல்லாரும் மனுஷங்க தான், அதே மாதிரி எல்லாருமே அந்த இடத்துல கண்டஸ்டன்ட் தான். ஸோ கொஞ்சம் மரியாதை கொடுத்து நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரோஸை கட் பண்ணுறாங்க மஞ்சரி. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.